வணக்கம். நான் வதனிக்கண்ணன். இதில் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஆப்பிள் ஸ்வீட் செய்திருக்கிறோம். அது எப்படி வேண்டும் அளவுகள் எல்லாம் சொல்கிறோம். அதுக்கு நாங்கள் முதல்ல கச்சான் முத்து எடுத்து மெல்லிய வக்கையில் வறுத்துட்டு அதன் தோலெல்லாம் நீக்கி ஒரு 500 கிராம் எடுத்து வச்சுருக்கிறோம். அடுத்தது தேங்காயை நல்ல மெல்லிசா திருவி அதையும் வறுத்துட்டு அதுலேயும் ஒரு 350 கிராம் எடுத்து வச்சுருக்கிறோம். அடுத்தது நீடோ பால்மா 1 கிலோ பால்மா எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு என்னென்னாலும் ஒரு ஃபெட் கூடின பால்மா லக்ஸ் ஸ்ப்ரேயில் எங்கே பாவிக்கலாம். முதல்ல அந்த வறுத்த தேங்காப்பை மிக்சியில் அரைப்போம். அரைக்கல மிக்சியை நிப்பாட்டி போடணும். தொடர்ந்து போட்டால் அது எண்ணெய் ஆயிரும். ஏன்னா அது பவுடராக தான் அரைக்க வேணும். அதை அரைச்சி போட்டு அந்த பால் மாவுக்கில் அதை போடுவோம். போட்டுட்டு அந்த கச்சானையும் இதே மாதிரியே மிக்சியில் போட்டு அரைக்க வேணும். அது பவுடராக தான் இருக்கணுமே தவிர இந்த கூட அரைப்பட்டு எண்ணெய் ஆகிடக்கூடாது. பார்க்க தெரியும் நல்லா அரைப்பட்டிருக்கண்டு எண்ணெய் ஆகலை. நெருவலாக இருக்காமல் பவுடராக இருக்கணும். இதுக்கு பிறகு நான் இதையும் அந்த பால் மாவுக்குள்ளேயே போட்டு கலந்துட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு போடுவோம். உப்பு ஒரு சுவைக்காக போடுறது. அதையும் போட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். இப்படி கரண்டியால் மிக்ஸ் பண்ணாலே காணும். மிஷினில் ஒன்றும் போட்டு மிக்ஸ் பண்ண தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நாங்கள் 2 சின்ன போத்தல் எசன்ஸ் விட்டு அது ஒரு போத்தலும் 28 ml வந்திருந்தது. போட்டு அதையும் போட்டுட்டு திருப்பியும் அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு சீனி பானி காய்ச்சி அதுக்குள்ளே ஊற்ற போகிறோம். அதுக்கு 1 கிலோ சீனியில் அரை லிட்டர் அதாவது 500 ml தண்ணி விட்டு சீனி பானை காய்ச்சினாங்க. இது சொல்லுவினோம் ஒரு கம்பி பதம் என்று சொல்லுவினோம். அந்த ஒரு கம்பி பதத்துக்கு குறைவாக காய்ச்ச வேணும். கிட்டத்தட்ட 3/4க்கும் 1க்கும் இடையப்பட்ட கம்பி பதத்தில் காய்ச்சிட்டு அதை நாங்கள் சுடவே ஊற்றணும். அதை எப்படின்னு காட்டுறேன். இதில் அடுப்பு வைக்க கொஞ்சம் கூட்டி தான் விட வேணும் காய்ச்சுற வரைக்கும். ஏன்னா தண்ணி கூட தானே விட்டது, அதுக்கு கூட விடலை. இப்போ ஒரு கம்பி பதம் வந்துட்டுது. இப்போ நாங்கள் இந்த பானியை மாக்கல்லவுக்கில் விட்டு குழைக்க போகிறோம். சுட தான் விட வேணும். விடக்கில் வேறு அகப்பையாலே குழைக்க வேணும். குழைச்சி போட்டு கடைசி நேரத்தில் நாங்கள் ஒரு கையால் குழைச்சி எடுத்தோம்னா சரி. கையால் எல்லாம் வழியாக குழைச்ச பிறகு 2ஆக பிரிச்சுட்டு அதுக்கு நாங்கள் சாப்பாட்டு கலரிங் ஃபுட் கலர் போடுவோம். போட்டு இப்போ பார்க்குறீங்க நாங்கள் 1க்கு அரைவாசியாக பிரிச்சுக்கு 1க்கு பச்சையும் 1க்கு ஆரஞ்சு கலரும் போட்டு நல்லா அமர்த்தி குழைக்கணும். முன்னெல்லாம் செய்கிறோம் நல்லா. இப்போ குழைச்சி முடிஞ்சது. இப்போ நாங்கள் ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சது உருண்டை மட்டும்தான் பிடிச்சி வச்சு போட்டு அதை ஒன்றுமே செய்ய தெரியல. உருண்டையை வச்சு போட்டு கராம்பு எடுத்து அந்த பூ பக்கத்தை அப்படியே குத்திட்டு அமர்த்தி விட ஒரு ஆப்பிளுக்கு மேலே ஒரு காம்பு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல வடிவாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த கலரை செலக்ட் பண்ணிட்டோம். யோசிக்கலாம். ஆனால் ஆப்பிளுக்கு ஒரு ரெட் இல்லை பிங்க் இருந்தால் தான் நல்லா இருந்திருக்கும். நாளைக்கு முந்தி தான் செய்தது. அதால் நான் அதை யோசிக்காமலே கலரிங்கை போட்டுட்டோம். இப்போ பார்க்குறீங்க இது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே நல்லா காஞ்சி ஈரம். அதுக்கு அப்புறம் அடுக்கி வைக்கலாம். ஒரு அரை மணி நேரம் எப்படியே மெடுக்கும். அது கொஞ்சம் இதாகிறதுக்கு பானி எண்ணெயோடையே அது இருக்கிறோம். சரி, என்னுடைய காணொலியை நான் இதோட நிறைவு செய்ய போகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.